அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தரும் படிப்பினைகள் மற்றும் அவர்களுடைய பிரச்சார பணிகள் தரும் படிப்பினைகள், அந்த படிப்பினைகள் மூலமாக நாம் ஏற்றுக்கொண்ட ஓரிரை கொள்கையை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்பட செய்து அதிலிருந்து தடம்புரண்டு விடாமல் இருப்பதற்காக பல்வேறு செய்திகளை அவர்களுடைய வரலாற்றிலிருந்து அறிந்து கொண்டோம். அதோடு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற மக்களுக்கு இந்த சத்தியத்தை எவ்வாறு எடுத்துரைத்தார்கள், அப்படி எடுத்துரைக்கும் பொழுது நேர்ந்த சோதனைகள் என்ன, அதை அவர்கள் எப்படி கையாண்டார்கள், அவர்களை போன்று நாமும் இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சென்றால் எந்த அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை பற்றிய ஒரு ஒப்பீடையும் கடந்த வாரத்திலிருந்து நாம் அறிந்து வருகிறோம். அதில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பல முறைகள், பிரச்சார முறைகளில் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் கடுமையான எதிர்ப்புகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தள்ளும் பொழுது அந்த எதிர்ப்புகளுடைய விளிம்பில் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பதிலை பதிவு செய்கிறார்கள். அந்த பதில் இந்த ஏகத்துவவாதிகளுக்கு தெரிந்து கொண்டோமேயானால், ஏகத்துவவாதிகளாகிய நாம் அறிந்து கொண்டோமேயானால், இந்த உலகத்தில் நமக்கு எதிராக அசத்தியவாதிகள் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை கையாண்டாலும், எப்படிப்பட்ட அவதூறுகளை உற்பத்தி செய்தாலும் அது ஒரு காலத்திலும் எடுபடாது என்பதை நாம் அறிய இருக்கின்றோம். அந்த பதிலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை இரண்டு வகையாக பிரித்து அந்த அசத்தியவாதிகளிடத்தில் பதில் சொல்கிறார்கள். ஒன்று, இந்த மக்கள் அல்லாஹுக்கு இணையாக சில நல்லடியார்களை கடவுளுடைய அந்தஸ்தில் வைத்து கொண்டு அவர்களிடத்தில் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், சிபாரிசு செய்வார்கள் என்று நம்பி உதவி கேட்கிறார்கள். இப்படி நம்பிக்கை கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வழிபாடுகள் எல்லாம் பாவமானது, அறிவுகட்டத்தனமானது, ஷைத்தானுடைய அடிச்சுவடாக இருக்கக்கூடியது என்பதை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே எடுத்து சொல்லி வருகிறார். அந்த பிரச்சாரத்தினுடைய உச்சகட்டத்தில் இறுதியாக அந்த அசத்தியவாதிகள், இணை வைப்பாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கடுமையாக தர்க்கம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி தர்க்கம் செய்கிறாங்கன்னா, அல்லாஹுதான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்திருக்கிறான் என்று நீ சொல்ற, எங்களுடைய இந்த கற்சிலைகளும் இந்த உலகத்தில் சிலவற்றை படைத்திருக்கிறார்கள் என்று காட்டி தர்க்கம் செய்யல. நீ அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறாய், அந்த கொள்கையில் எங்களை அழைக்கிறாய், நாங்கள் இணை வைத்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய இந்த இணை வைப்பு தெய்வங்களை எல்லாம் நீ கண்டபடி ஏசுகிறாய், திட்டுகிறாய், விமர்சனம் செய்கிறாய். இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிற உன்னை எங்களுடைய இந்த கற்பனை தெய்வங்கள் எல்லாம் அழிச்சு நாசமாக்கிறோம், பயந்துக்க என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அப்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு வகையான பதிலை சொல்கிறார்கள். அந்த இரண்டு வகையான பதிலும் நமக்கு பல படிப்பினைகளை தரக்கூடிய, நாம் இந்த பிரச்சார களத்திலே ஒவ்வொரு தௌஹீதுவாதியும் சந்திக்கின்ற படிப்பினையாக இருக்கின்றது. முதல் பதிலாக சொல்கிறார்கள், கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, துஹாஜூனி ஃபில்லாஹி, அல்லாஹ் குறித்து நீங்கள் என்னிடத்தில் தர்க்கம் செய்கிறீர்கள், வகது ஹதானி, அல்லாஹ் தான் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான். அப்படி சொல்லிவிட்டு, வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் யாரை இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லாஹ்வுக்கு, அந்த இணை வைப்பு தெய்வங்களை நான் ஒரு காலத்திலும் பயந்து கொள்ள மாட்டேன். அவைகள் எனக்கு எந்த சூழ்ச்சி செய்யும் என்று நீங்கள் பயமுறுத்தினாலும் சரி, எந்த மாதிரியான தீங்கிழைக்கும் என்று எங்களை அச்சமுறுத்தினாலும் சரி, இந்த அச்சத்திற்கெல்லாம் பயந்து போகக்கூடிய, ஒடிந்து போகக்கூடியவன் நான் கிடையாது என்று சொல்லிவிட்டு, இல்லா யஷா ரப்பி ஷையா, ஒருவேளை என் இறைவன் நாடினால் அது நடக்கும், ஆனால் நீங்க உங்க கடவுள் மூலமாக செய்தது என்று நினைத்து விடக்கூடாது. உங்கள் கடவுள் மூலமாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நேர்ந்து விடும் என்று நான் ஒரு காலத்திலும் பயப்பட மாட்டேன், எனக்கு எது நடக்காது, இறைவனாக நாடினால் ஏதாவது நடக்கும் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் செய்தியாக பதிலை சொல்றாங்க.
இதை நாம கூட பிரச்சார காலத்தில் பார்க்குறோம். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒவ்வொருவரும் எடுத்து சொல்லும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அவுளியாக்களை நம்ம விமர்சனம் செய்வோம். நீங்கள் அவுளியாக்கள்னு சொல்கிறீங்களே, அந்த கற்பனை அவுளியாக்கள் எல்லாம் கடவுளுடைய அந்தஸ்துக்கு வைக்கிறீங்களே, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? குர்ஆனில் சில சான்றுகள் இருக்குதா? எந்த சான்றும் இல்லாமல் இணை வைப்பு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறீங்களே, நாளைக்கு மறுமை நாளில் நரகத்துக்கு போயிடுவீங்களேலாம் சொல்லும் பொழுது எங்கள் அவுளியாக்களை திட்டிவிட்டார்கள். இவர்கள் பொதுக்கூட்டம் போட்டாங்கன்னா மழை பெஞ்சு பொதுக்கூட்டமே நாசமாக போயிடும் பாருங்கன்னு சொல்லுவார்கள். நம்ம என்ன இருக்கோம், நாங்கள் என்னைக்கு பொதுக்கூட்டம் போட்டாலும் வரலாற்றில் ஒரு நாளும் மழை பெய்தது கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் நீ இப்படியெல்லாம் மழை பொழிந்து விடும் என்று மிரட்டினாலும் அதுக்கு பயப்பட மாட்டோம். எங்களால் பப்ளிக் மீட்டிங் போட முடியாட்டி உள்ளரங்கு நிகழ்ச்சியாவது போட்டு எங்கள் கொள்கையை சொல்லுவோம், பயந்து போக மாட்டோம். ஒருவேளை மழை வராது என்று நம்பி நாங்கள் பொதுக்கூட்டம் போடும் பொழுது மழை வந்துவிட்டால் அல்லாஹ் நாடி தான் வந்து விட்டதே தவிர உங்க அவுளியாக்கள் நாடி வந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஒரு பதில் சொல்லுவோம். மேடையில் கடுமையான ஒரு தாக்குதலோடு இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து வைத்து விட்டு இறங்கும் போது எங்களுக்கு கால் தவறி கீழே விழுந்துட்டோன்னு வைங்க, அவுளியாக்கள் செய்த சூழ்ச்சியினால தான் கால் உடஞ்சிருச்சுன்னு விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் நாடினால் அது நடந்திருக்குன்னு விளங்கணுமே தவிர உங்களுடைய கற்பனை தெய்வங்களால் உலகத்தில் எந்த ஒரு சாதனையும் பண்ண முடியாது, செய்ய முடியாது என்று இன்னைக்கு நம்ம பிரச்சார காலத்தில் ஒவ்வொருவரும் சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோமே. அது போன்று அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான்ல. இப்போ பில்லி சூனியன் ஊரை ஏமாற்றிட்டு திரிகிறாங்க. எத்தனையோ ஃப்ராடுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். புதுமையான பல பில்லி சூனியங்களை மக்களுக்கு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பில்லி சூனியங்கிறீல, பேய் பிசாசுங்கிறீல, நீ வைக்கிற சூனியத்தை எங்களுக்கு வை பார்ப்போம், உன்னுடைய சூனியம் ஜெயிக்குமா, எங்க ரப்புல் ஆலமீன் நாங்கள் ஜெயித்து காட்டுறானான்னு பார்ப்போம். அந்த வாதம் ஒரு காலத்திலையும் எடுபடாத ஒரு சரித்திரமாகத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏகத்துவ பிரச்சார காலகட்டத்தில் இந்த களத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சூனியம் வச்சு இவன் கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனேன், முடக்க செஞ்சேன், காலை முடக்க செஞ்சேன், கீழே உழுக செஞ்சேன், குப்புறப்படுக்க செஞ்சேன், ரத்தம் கக்கி சாக செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக எந்தெந்த அசத்திய வாதங்களை வைக்கிறீர்களோ அந்த அசத்திய கருத்துக்கள் மூலமாக, கொள்கைகள் மூலமாக நாங்கள் ஒரு காலத்திலும் பயந்து போகக்கூடியவர்கள் கிடையாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பதிலை நாமும் மேற்கொண்டு விட்டால் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, இந்த சத்திய பிரச்சாரத்தை இருந்து நாம் துவண்டு விடாமல் இருப்பதற்கு ஒரு படிப்பனையாக அமைகிறது. இரண்டாவது அவர் சொல்லக்கூடிய முக்கியமான பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், எந்த விதமான பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த கவலையும் படமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான். அல்லாஹுதான் எங்கள் கடவுள் என்று நம்பிவிட்டோம், அதில் எப்படி உறுதியாக இருப்பது? அந்த உறுதியைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே பதிலாக தருகிறார்கள். என்ன பதில் தருகிறார்கள் தெரியுமா? அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், 6வது அத்தியாயத்தில் 81வது ஆயத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற ஒரு காரியத்தை செய்துவிட்டு அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற வகையில் இந்த தெய்வங்களாக நீங்கள் சித்தரித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை வைத்து என்னை நீங்கள் பயமுடுத்துகிறீர்களே, வ கைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும், நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த இணை வைக்கக்கூடிய தெய்வங்கள் மூலமாக நான் எப்படி பயப்படுவேன்? நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் தெரியுமா? ஒலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மாலம் யூ நஸ்ஸில் பிஹி சுல்தான் அலைக்கும் சுல்தானா, எந்தவித சான்றும் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல், தக்க ஆதாரங்கள் இல்லாத நீங்களே கற்பனை தெய்வங்களை உண்டாக்க தெரியுதுன்னு சொன்னா, எந்த விதமான சான்றுகளையும் வைக்காமல், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாமல் கற்பனை தெய்வங்களை உண்டாக்குற உங்களுக்கே இவ்வளோ தைரியம் இருக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிற எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அசத்திய கொள்கையில் இருக்கிற நீனே எங்களை பயமுறுத்துறேன்னு சொன்னா, சத்திய கொள்கையில் இருக்கிற நான் எப்படி உனக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், பாதுகாப்புல, தப்பித்துக் கொள்வதில், பயப்படாமல் இருப்பதில் இந்த இரண்டு கூட்டத்தார்களில் எந்த கூட்டத்தார் சிறந்தவை என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு கூட்டம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், கற்பனை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக கற்பனை தெய்வங்களை வடிக்கிறார்கள்.
இந்த அசத்தியவாதிகளுடைய இந்த கொள்கைக்கு ஆதாரம் இல்லை. இந்த அசத்தியவாதிகளுக்கு தைரியம் ஜாஸ்தி இருக்க வேண்டுமா, அல்லது தக்க சான்றோடு அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்கின்ற ஏகத்துவ கொள்கையிலே சத்திய பாதையிலே அப்பழுக்கற்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இவன் தைரியசாலியாக இருக்க முடியுமா? அதை சொல்கிறார்கள். நான் அல்லாஹ்க்கு எதையும் இணை வைக்கல, அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கும் நான் இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொன்னா, அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொண்டிருக்கிற நான், அல்லாஹ் மட்டும்தான் என்னை காப்பான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற நான் உனக்கு எப்படி பயப்பட முடியும்? நான் எந்த அளவு தைரியமா இருக்க முடியும் தெரியுமா? நீ எந்த வகையான தீமையை செய்தாலும், தீங்கிழைத்தாலும், கேடு விளைவித்தாலும் எனக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது, போங்கடான்னு பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பதில் தான் ஏகத்துவவாதிகள் இந்த உலகத்தில் சந்திக்கின்ற எல்லா சோதனைகளுக்கும் ஒரு அருமருந்தான ஒரு பதிலாக இருக்கின்றது. என்ன பதில்? அசத்தியவாதிகள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, அவர்களுடைய கொள்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது கூட்டமாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் இருக்கிற பலம் பணமாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற பலம் செல்வாக்காக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற பலம் அரசியல் செல்வாக்காகவோ பதவிகளாகவோ இருக்கலாம். ஆனால் இந்த ஏகத்துவவாதி ஒருவனாக இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் இவனுக்கு பின்னால் இருக்கின்ற பலம் அல்லாஹ்வாக இருக்கின்றான். இதுதான், எனக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கின்றான், என்னோடு அல்லாஹ் இருக்கின்றான், உன்னோடு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இந்த கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு பெற்றவர்களா, மிகப்பெரிய பலசாலிகளா, அல்லது இவர்களையெல்லாம் படைத்த என்னோடு இருக்கின்ற ரப்புல் ஆலமீன் பெரிய பலசாலியா? இந்த நம்பிக்கை மட்டும் ஏகத்துவவாதிகளுக்கு இருந்துவிட்டால் இவர்களுடைய ஈமானை யாராலும் பறிக்க முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவர்களுடைய கொள்கையின் உறுதியிலிருந்து இவர்கள் துவண்டுவிட முடியாதுங்கிற அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பதிலை பதிவு செய்கிறார்கள். பதிலை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கையிலும் உறுதியாக இருந்த காரணத்தினால தான் அல்லாஹ்வும் உதவி புரிந்து கொண்டே இருக்கின்றான். எப்படி உதவி புரிகிறான்னா, இந்த பதிலோடு ஒருவன் தன்னுடைய ஏகத்துவ கொள்கையிலிருந்து சருகாமல் இருக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்கு ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை அல்லாஹ் அதற்கு அடுத்த வசனத்தில் 6வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற விரும்புவார்களேயானால், அல்லாஹ்வுடைய உத்தரவாதத்தையும் உதவியையும் பெற விரும்புவார்களேயானால் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பும் உதவியும் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? வலம் எல்பிசு ஈமானகும் பில்துல்மின், இணை வைப்பு என்கின்ற அநியாயத்தை தன்னுடைய இறை நம்பிக்கையோடு கலந்து விடக்கூடாது. எக்காலத்திலும் நான் அல்லாஹ்வை நம்புறேன், அவளையாட்டி உதவி தேடுறேன்னு சொன்னா அவன் அல்லாஹ்வை நம்பியவனாக முடியாது. நான் அல்லாஹ்வை மட்டும் தான் நம்புகிறேன், அவனுக்கு இணை வைப்பதில்லை என்று சொல்றவன் தான் உண்மையாக அல்லாஹ்வை நம்பியவனாக ஆக முடியும். அந்த ஏகத்துவவாதிக்குத்தான் லஹுமுல் அம்னு, பாதுகாப்பு கிடைக்கும், வஹுவல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த கொள்கையினுடைய உறுதி, உலகத்தில் யார் நம்மை எதிர்த்தாலும், நம்முடைய சத்திய பிரச்சாரத்திலிருந்து நம்மை வீழ்த்த வேண்டும் என்று முனைப்பு காட்டினாலும் அவர்களுக்கு பின்னால் யாரும் இல்லை, நமக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் சோதனைகளை வென்று காட்டினார்களோ அப்படிப்பட்ட வெல்லக்கூடிய திராணியை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். எப்படியெல்லாம் வென்று காட்டுறாங்க பாருங்க. இப்படி அவர்கள் சொன்ன உடனேயே இந்த அசத்தியவாதிகள் சொல்றாங்க, இவருக்கு எதிராக ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுங்கள், அந்த கட்டிடம் முழுக்க நெருப்பு குண்டங்களை போட்டு நிரப்பி இந்த இப்ராஹிம் அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசுங்க என்று சொல்றாங்க. அப்படி தூக்கி வீசப்படுகிற நேரத்தில் குண்டு கட்டாக இழுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்தில், நெருப்பு தொட்டி, நீர் தொட்டி மாறி கட்டி நெருப்பு தொட்டியில போடுகிறார்களே, அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஒனாமல் வக்கீல், அவன்தான் சிறந்த பாதுகாவலன் என்பதை சொன்னார்கள். அந்த நேரத்திலே தூக்கி எறியப்பட்ட இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த நெருப்பினுடைய அந்த தாக்கம் வரக்கூடாது என்பதற்காக வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யானார், நெருப்பே, கூனி பர்தன், குளிராகிவிடு, வசலாமன் அலா இப்ராஹிம், இந்த இப்ராஹிமுக்கு சாந்தமாகிவிடு என்று கட்டளையிடுகின்றான். அப்படியே சாந்தமாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி அந்த நேரத்தில் அவருக்கு கிடைக்கின்றது. அதை தொடர்ந்து பல ஆண்டுகள், எவ்வளவு ஆண்டுகள்,
அந்த இளைஞர்ல இருந்து தள்ளாத வயதாக வரக்கூடிய முதுமை வரைக்கும் தானும் தன்னுடைய மனைவிமார்களும் மட்டும் இருந்து இந்த ஏகத்துவ கொள்கையில எந்த விதமான சருகளும் இல்லாமல் இந்த கொள்கையை எடுத்து சொல்கிறார்கள். என்ன படிப்பினை தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் கூடங்க இளைஞராக இருக்கிறார், 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு காப்பாற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லை. இந்த குழந்தை பேர் பிள்ளை பேர் இல்லாத நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் செய்த பிரச்சாரத்தினுடைய தன்மையை இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மாஹு இது காலூலி கௌமிஹிம் இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தாபுதுன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த இணை வைப்பு தெய்வங்களை விட்டும், அவ்வாறு வணங்கி கொண்டிருக்கிற உங்களை விட்டும் நாங்கள் பிரிந்தவர்கள். ஒ கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் வெறுக்கிறோம். ஒ பதா பைனனா ஒ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்தாவு அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்காத வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே குரோதமும் பகைமையும் கோபமும் என்றென்றும் நிலைத்து விட்டது என்று சொல்லி அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தார்களே. தன்னுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்த சமுதாயத்தை பார்த்து இனிமேல் நீங்க வேற நான் வேற என்று பகிரங்கப்படுத்தினார்களே, பிரகடனப்படுத்தி நின்றார்களே. இந்த இப்ராஹிம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இந்த கொள்கைக்காக வேண்டி உதவி புரிந்த மக்களிடத்திலும் உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்கின்றது. சத்திய கொள்கைக்காக வேண்டி சத்திய பிரச்சாரத்திற்காக அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக புறக்கணிப்பதில் தவறில்லை. அந்த புறக்கணிப்பு தான் இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்தும் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் இந்த தத்துவத்தை சொல்லிவிட்டு ஓடிவிடவில்லை. தன்னுடைய தள்ளாத வயது வரைக்கும் இந்த தத்துவத்தை தான் பிரகடனப்படுத்தினார்கள். என்ன நினைத்திருக்கலாம், என்னடா இது, அந்த மக்களை எதிர்த்தோம், கற்சிலைகளை புறக்கணித்தோம், உடைத்து தட்டினோம், இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு ஆளாக்கிய நம்மை அவர்கள் அன்றே அச்சமூட்டினார்கள். இந்த கற்சிலைகள் மூலமாக நமக்கு துரோகம் செய்வதாக, தீங்கிழைத்து விடுவதாக சொன்னார்கள். ஒருவேளை நமக்கு பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லையே, ஒருவேளை அந்த இணை வைப்பு தெய்வங்கள் காரணமோ இன்று கூட ஒரு எண்ணம் இவருடைய உள்ளத்துல வரலைங்க. இவருடைய சஞ்சலப்படவில்லை. கடைசி காலம் வரைக்கும், தள்ளாத வயது வரைக்கும் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை, பரவாயில்லை. அல்லாஹ் தனக்கு குழந்தை பேரை உண்டாக்காமல் இருக்கிறானே தவிர, அந்த அருளை புரியாமல் இருக்கிறானே தவிர, இவர்களுடைய இணை வைப்பு தெய்வங்களால் அந்த நிலை எனக்கு ஏற்படவில்லை என்று கடைசி காலம் வரைக்கும் இந்த சோதனையும் வென்றெடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த குழந்தை பேர் இல்லாமல் சதி செய்யக்கூடிய உங்களுடைய இணை வைப்பு தெய்வங்களின் நம்பிக்கையை விட என்னுடைய ரப்புல் ஆலமீன் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. அல்லாஹ் என்னை உதவி புரிவான், என்னை காப்பாற்றுவான், கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையினால் தான் தள்ளாத வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக்கு மூலம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்தான். பாருங்க, அதற்கு பிறகு இதையும் தாங்கிக் கொண்ட பல ஆண்டுகள் பிள்ளை பேர் இல்லாத மிகப்பெரிய சோதனைக்கும் ஆளாக்கப்பட்ட இந்த ஒரு நபி இதையெல்லாம் தாங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயரால் ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்படுறாங்க. தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பச்சிளம் குழந்தையையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும்ங்கிற சோதனைக்கு ஆளாக்கப்படும் பொழுது தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பச்சிளம் குழந்தையோடு அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே விட்டு வருகிறார்கள். எந்தவித ஆள் நடமாட்டம் இல்லாத, எந்த மக்களும் ஏறெடுத்து பார்க்காத, எந்த கனி வகைகளும் முளைப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு பொட்டல் காடாக இருக்கின்ற இடம். அந்த இடத்துல விட்டு எந்த பதிலும் பேசாமல் அப்படியே திரும்பி வருகிறார்கள். இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சூழ்நிலையை பார்த்த உடனேயே ஹாஜர் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஏதோ அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயரால் தான் தன்னுடைய கணவர் இவ்வாறு செய்கிறார். ஏன் இவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க பாருங்க. அமரக்கல்லாஹு ஹாதா, எப்பொழுதுமே தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய தன்மை ஒரு கணவன்ட்டு இருக்காதே, அது இந்த இப்ராஹிம்கிட்ட இல்லையே. அவ்வளவு இரக்கத்தன்மை உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற, சிலாகித்து கூறியிருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவியையும் பிள்ளையும் விட்டு ஏறெடுத்து கூட பார்க்காமல், திரும்பி பார்க்காமல் போக துணிகிறார் என்றால் அல்லாஹ் இதை உத்தரவிட்டானா என்று கேட்கிறார்கள். ஆமாம் என்ற வார்த்தை சொன்ன உடனேயே இதன் லையுனா, கவலைப்படாதீங்க,
அல்லாஹ் தான் இதை உத்தரவிட்டிருக்கிறான் என்றால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் என்று அனுப்பிவிடுகிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன நம்பிக்கை தெரியுமா? தன்னுடைய மனைவியை எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பொட்டல் காடுக்கு விட்டு வருகிறோம், தன்னுடைய பச்சிளம் குழந்தையை எந்த உணவுக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு ஊரில் விட்டு வரப்போகிறோம். இந்த நேரத்தில் என்னோடு இருக்கக்கூடியவன் அல்லாஹ் அவன் காப்பாற்றுவான். இந்த ஊரில் ஆள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, இந்த ஊரில் உணவு கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, இந்த மனைவியையும் பிள்ளையும் ஆதரிப்பதற்கு ஒரு நாதி இல்லாட்டியும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட கட்டளை இட்டிருக்கிற அல்லாஹ் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை இப்ராஹிமிடம் இருந்தது. அதே நம்பிக்கை தான் தன்னுடைய மனைவி மக்களுக்கும், தன்னுடைய கணவர் நம்மை விட்டு போனாலும் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய கணவர் செய்த இந்த காரியத்திற்காக இந்த கட்டளையிட்ட இறைவன் இருக்கிறானே அவன் நம்மோடு இருக்கின்றான் என்கிற இவர்களுடைய கொள்கை உறுதிதான். அந்த ஹாஜர் அவர்கள் உணவு பொட்டலம் தீர்கிறது, குடிநீர் தீருகிறது, அதற்கு பிறகு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது சஃபா மருவா என்கின்ற சின்னஞ்சிறு குன்றுகள் 2 இருக்கிறது. இந்த 2 குன்றுகளுக்கு இடையில இன்னைக்கு ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் 7 முறை சுற்றி வருகிறார்களே, தொங்கோட்டம் ஓடுகிறார்களே, அந்த சஃபா மருவா என்ற மலைகள். சஃபாவிலிருந்து மருவா என்ற மலைக்கு பார்க்கிறார்கள், யாரோ தன்னுடைய கையிலே தண்ணீர் வைத்து கொண்டு நின்றது போன்ற ஒரு காட்சி தென்படுகிறது. நாமெல்லாம் என்ன படிச்சிருப்போம்? அங்க தண்ணி தெரிகிற மாதிரி தென்படுதுன்னு நினைச்சிருப்போம். அப்படி அல்ல, தண்ணீர் வைத்து கொண்டு ஒருவர் நின்றது போன்ற ஒரு காட்சி. ஓஹோ, அங்கே ஒரு மனிதர் தண்ணீரை கையில் வைத்திருக்கிறார், அதை குடிக்கலாம், தன் குழந்தைக்கு பால் ஊட்டலாம் என்கின்ற நிலையிலே ஹாஜர் அவர்கள் சஃபாவிலிருந்து மருவாவுக்கு ஓடுகிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் அப்படி யாருமே இல்லை, ஒரு தோற்றம், ஒரு காணல் நீர் போன்ற ஒரு தோற்றம் தான். அங்கிருந்து மருவாவிலிருந்து சஃபாவை பார்க்கிறார்கள். சஃபா என்ற குன்றிலும் சின்ன மலையிலும் யாரோ தென்படுவது போன்று தெரிகிறது. ஓடி போய் பார்க்கிறார்கள், அங்கேயும் ஆள் இல்லை. இவ்வாறு 7 முறையாக சென்றதற்கு பிறகுதான் அந்த குழந்தையினுடைய கதறல் சத்தத்தை தாங்க முடியாமல் திட்டுகிறார்கள். சுமார் இன்று இப்படியாக ஏதாவது தண்ணி கிடைக்குமா என்கின்ற நிலைக்கு தத்தளிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாலகனுக்கு பக்கத்திலே தன்னுடைய காலால் அடித்தார்கள் என்ற ஒரு ரிவாயத், ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதே சஹீஹுல் புகாரியிலே தன்னுடைய ரக்கையால் அடித்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. இந்த 2இல் ஒன்றை வைத்து அடித்து அந்த இடத்திலிருந்து தண்ணீரை ஊற்றை பொங்க செய்கிறார்கள். அப்பொழுது ஹாஜர் அவர்கள் உடனடியாக தண்ணீரை எடுத்து தன்னுடைய குழந்தைக்கும் தனக்கும் பருக செய்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை அப்படியே வட்டம் போட்டு விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் பின்னணியை சொல்லும் பொழுது, யர்ஹமுல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாயாருக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், அல்லாஹ் மன்னிக்கணும். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் மட்டும் அந்த தண்ணீரை அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்களே, ஆனால் உலகம் முழுவதும் பொங்கிருங்க, அவ்வளவு தண்ணி, அது அவ்வளவு பெரிய ஊற்று, அவர்கள் ஒரு சிறிய ஊற்றாது ஆக்கி விட்டார்கள், அவ்வளவுதான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய அருள் அங்கே ஊட்டெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த தண்ணீரை எடுத்து தான் பருகிக் கொள்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு சம்சம்னு பேர் வச்சிருக்கிறாங்களே. சம்சம்னா என்ன? மதுரமும் உப்பும் கலந்தது, அவ்வளவுதான். எல்லா காலத்திலும் எப்படி பூட்டி வைத்தாலும் எப்படி மூடி வைத்தாலும் கெட்டு போகாத ஒரு தண்ணீராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த தண்ணீருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சில பேர் அதை எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டணும்லாம் நினைப்பாங்க. அது பரக்கத்து கிடையாது, புண்ணியம் கிடையாது, அதனால வந்து நன்மை கிடையாது. ஆனால் அந்த தண்ணீரை வைத்து குளிப்பாட்டு நினைக்கிறாங்களே, இந்த தண்ணீர் அவ்வளவு ஆண்டுகள் தள்ளி வச்சாலும் கெடாது. இப்படி ஒரு பாக்கியமிக்க தண்ணீரை இன்னைக்கு காபத்துல்லாவில், எந்த காபத்துல்லாவுக்கு அருகிலே விட்டு வரும் பொழுது யாருமே ஆதரவில்லை, ஆள் இல்லை நினைத்தார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. உலக மாந்தர்கள் எல்லாம் அந்த காபாவை தேடி போகக்கூடிய ஒரு கட்டளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, உலக மாந்தர்கள் எல்லாம் எல்லா கனி வர்க்கங்களையும் கொண்டு போய் குவிக்கக்கூடிய ஒரு நகரமாக, உலகத்தில் ஒரு முக்கிய நகரமாக, முதல் இடம் பெற்ற ஒரு நகரமாக அந்த மக்கமா நகரம் பெற்றிருக்கிறது என்றால் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, தனக்கு பின்னால் ஒரு பாதுகாவலன் இருக்கின்றான், அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை எந்த நம்பிக்கை தான் இப்படி இவர்களை உயர்த்தி பிடித்தது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற இன்னொரு சோதனை, தன்னுடைய பச்சிலம் பாலகனை அறுக்க வேண்டும் என்று, தன்னுடைய பிள்ளையின் உயிரை தானே பறிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இறைவன் விட்டிருக்கிறான் என்றால் அந்த உத்தரவை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். அதை தடுக்கக்கூடிய நம்முடைய மனோ இச்சைகளை தூக்கி எறிந்து விடுவோம். அந்த உத்தரவை நிறைவேற்றுகிற முற்படும் பொழுது இதற்காக எந்த இறைவன் நமக்கு கட்டளை இட்டானோ அந்த இறைவன் நமக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய பச்சிலம் குழந்தையை போய் அறுக்க முற்பட்டார்களே. பச்சிலம் குழந்தையை எப்ப அறுக்க முற்படுறாங்க? குழந்தை பிராயத்தில் இல்லை, அறுக்க முற்படுகிறதே எந்த அளவு இருக்குன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயிலையும் கொண்டு விட்டு வந்துடுறாங்கல்ல. பல ஆண்டுகள் கழிகிறது.
இஸ்மாயிலுக்கு திருமணமெல்லாம் முடிகிறது. அதற்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து உழைக்கும் பருவத்தை அடைகிறார். ஒரு பெரிய புள்ளை, ஒரு இளைஞர். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் இந்த பையனை, தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று முற்படுகிறார். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த இப்ராஹிம் அவர்களுக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை கொடுத்தோம் என்று. அந்த சகிப்புத்தன்மை எந்த அளவிற்கு எடுத்து காட்டுகிறது தெரியுமா? இறைவனுடைய கட்டளை வருகிறது, அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று இப்ராஹிம் அவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனாரை பார்த்து மகன் சொல்கிறான், யா அபத்தி இஃபால் மாத்து உமர், உங்களுக்கு எது கட்டளை இடப்பட்டுச்சோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை பொறுமையாளராக பெறுவான். கண்டிப்பாக நம்மளை அல்லாஹ் கைவிட மாட்டான். நீங்க அந்த ஒரு கட்டளை நிறைவேற்றுங்க என்று மகனும் அதற்கு இசைவு தெரிவித்து தந்தையும் அதற்கு முடிவெடுத்து கொண்டு வந்து அறுக்க முற்படும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்து, வேண்டாம், இந்த மாதிரி நரபலிங்கிற இந்த நோக்கம் இறைவனுக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு சட்டத்தை இறைவன் புகுத்தி உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை ஆக்குகிறான். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சோதனைகளையும் கடந்து அத்தனையும் நிறைவேற்ற முற்பட்டு அத்தனைக்கும் பதிலடி கொடுத்து மக்களுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் எதிராகவும் நின்று எந்தவித சஞ்சலம் இல்லாமல், கவலை இல்லாமல், துன்பம் இல்லாமல், துயரம் தெரியாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் இருந்ததற்கு ஒரே காரணம், நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பவைகள் எல்லாம் அசத்திய கொள்கைகள், அந்த கொள்கைகளுக்கு யாரும் உத்தரவாதில்லை. நான் நம்பிக்கொண்டிருக்கிற கொள்கைக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். எனக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கின்றான் என்கின்ற ஒரே நம்பிக்கை தான் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அவருக்கு ஊக்குவிப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட வெற்றிக்கு பலமாக இருக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்ற இந்த கொள்கை உறுதி, இந்த உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட அசத்தியவாதிகளாக இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள நம்மளால் முடியும். யாரா இருந்தாலும் சரி, யார் நம்மளை எதிர்த்தாலும் நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்? அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வோடு பலரையும் வணங்கக்கூடிய தன்மையில் இருப்பவர்கள். நாம் அவர்களை எதிர்க்கிறோம் என்றால் ஏகத்துவ கொள்கைக்காக எதிர்க்கிறோம், வேறு எந்த பஞ்சாயத்து நமக்குள்ள இல்லை. எந்த இறைவனுக்காக அவர்களை எதிர்க்கிறோமோ அந்த இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை மட்டும் நம்ம இடத்துல இருந்தா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. நம்ம நினைப்போம், இந்த கொள்கை ஏற்றதுக்காண்டி ஊர் உலகம் பண்ணிட்டாங்களே, இப்படி நினைக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் அசத்தியவாதிகளாக இருப்பதால் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பிரிவு உண்டாகிவிட்டதுனார்ல, அது மாதிரி நீ என்னடா ஊரை விட்டு ஒதுக்கிறது, கேடுகட்ட உங்களை விட்டு நான் ஒதுங்கி கொண்டேன், அவ்வளவுதான். அவர் நம்ம ஜனாசா இடம் தர மாட்டாங்க. நீ என்னடா ஓன் ஜனா கபரஸ்தான் இடம் தர்றது, அது தகுதியே கிடையாது, உங்களுடைய பகுதியிலிருந்து நான் ஒதுங்கி கொண்டேன், அவ்வளவுதான். ஓன் பள்ளிவாசல் திருமண புத்தகத்துக்கு நீ ஏன்டா இடம் தர, ஓன் இடத்துல கல்யாணம் பண்ண நான் விருப்பப்படலை, அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ அள்ளி பயணமா ஒதுவீங்க, மார்க்கத்தில் இல்லாதது, அல்லாஹ் ரசூல் சொல்லாதது, வரட்சணைங்கிற கொடுமையை செய்வீங்க, மார்க்கத்தில் இல்லாது, அல்லாம தூதரும் எதிர்த்தது, இதையெல்லாம் செய்கிற ஓ சபை நமக்கு எதுக்கு, ஓம் புத்தகம் எனக்கு எதுக்கு, நீ என்ன புறக்கணிக்கிறது, நான் உன்னை புறக்கணிக்கிறேன். இப்படி வரணும் நம்முடைய தன்மை. இவர்கள் ஊர் உலகமெல்லாம் எதிர்க்கட்டும், யார் வேணாலும் சரி. 19 அமைப்புகளும் சேர்ந்து அப்படி போஸ்ட் அடிச்சாங்கல்ல, இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இணை வைப்பாளர்கள் எல்லாம் கலந்து ஒன்று சேர்ந்து 19 அமைப்புகள் சேர்ந்து ஒரு போஸ்ட் அடிச்சாங்கல்ல. நம்ம என்ன பார்க்கணும்? நீ 19 பேர் இருக்கிற, என் கூட அல்லாஹ் இருக்கிறான், இந்த நம்பிக்கை போதுமானது. அப்படி அல்லாஹ் தஆலா இந்த நம்பிக்கை எப்படி உண்மைப்படுத்துவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19 பேர் இல்லை, 19 கோடி பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர்கள் தன்னுடைய கொள்கையில் ஒரு காலத்திலையும் நிலையாக இருக்க மாட்டாங்க. எப்போ அவங்க ஒற்றுமை விரும்புவாங்க தெரியுமா? நம்மளை எதிர்க்கிறதுக்கு தான் விரும்புவாங்களே தவிர உண்மையில் பார்த்தால் அவர்கள் தான் ஒன்னா நம்பர் பிரிவினைவாதிகளாக இருப்பார்கள், சுயநலவாதிகளாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய சுயநலம் இன்னைக்கு நாட்டில் பல்லிக்குது. எப்படி, எந்த அளவுக்கு பல்லிக்குதுன்னு கேட்டால், 1,32,467 பதவிகளுக்காக நடைபெற்ற, கடந்த வாரம் பரபரப்பாக நடைபெற்ற இந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த 19 அமைப்பு ஒன்று சேர்ந்து பெற்ற தொகுதிகள் எவ்வளவு தெரியுமா? 200 கூட இல்லை. எங்க 1,32,000ல் குறைஞ்சபட்சம் இவங்க ஒரு 32,000 இடாவது பிடிச்சிருக்கணும். ஏன்னா 19 அமைப்பாச்சே. நம்மளை எதிர்ப்பவர்கள் 19 பேர் எதை காட்டி எதிர்த்தார்கள்? நாம் பிரிவினைவாதிகள், நாம் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம், மக்கள்கிட்ட உடச்சி பேசுகிறோம், அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் பின்பற்றணுங்கிறோம், இதையெல்லாம் வளைஞ்சு கொடுப்போம், நெளிஞ்சு கொடுப்போம், சமரசம் பண்ணுவோம், இவர்களை ஒழிப்போம் என்பதற்காக ஒன்றுபட்ட 19 பேரும் ஒன்றுபட்டார்களா? இல்லை. அந்த 19 பேரும் 19 அணியாக பிரிஞ்சு போய் நின்று எவ்வளோ இடத்துல வென்றார்கள்? எங்க 1,32,000ல் 300 இடங்கள் கூட வெல்ல முடியல. அதான் அவங்களுடைய நிலை.
ஏகத்துவ கொள்கைவாதியினுடைய நிலை என்னென்றா, அவன் ஒருத்தனாக இருந்தாலும் சரி 1 கோடி பேருக்கும் மேலே சமாளிக்கக்கூடிய வகையில் இவனோடு அல்லாஹ் இருக்கின்றான். அசத்தியவாதிகளுடைய நிலை என்றால், அவர்களிடத்தில் 1 கோடி பேர் மக்கள் இருந்தாலும் அவனுடைய உள்ளம் செல்லா காசாக இருக்கின்றது, அவனுக்கு பின்னால் சைத்தான் தான் இருக்கின்றான். அவர்கள் ஒரு நெல்லிக்கனி மூட்டைகள் தான், பிரித்து போட்டால் சிதறி போய்விடுவார்கள். இதுதான் நிலைமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கண்கொள்ளா காட்சியாக இன்னைக்கு அப்படியே காலச்சக்கரம் மாதிரி சுழல வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் ஒரு படிப்பனையாக பெறலாம். அதனுடைய விரிவான செய்திகளும் நாம் அடுத்த அமர்வில் தெரிந்து கொள்வோம். அப்போ இந்த அளவிற்கு இந்த ஏகத்துவ கொள்கையில் நாம் உறுதியாக இருப்போமே ஆனால் யாருடைய தீங்குகளும் யாருடைய கேடுகளும் யாருடைய சூழ்ச்சிகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை சோதித்து பார்ப்பதற்காக கொடுக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு துன்பம், துயரங்கள், இழப்புகளை கொடுத்தால் அதையும் நாம் சகித்து கொண்டால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய உதவி புரியக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல முஸ்லிம்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கிடுவானாக.